நாயகத்தை நேசித்தார்கள். வரலாற்றிலே ஒரு சம்பவம், 6 மாதத்திற்கு ஒரு முறை, 1 வருடத்திற்கு ஒரு முறை இஜாமா என்று சொல்லக்கூடிய கெட்ட ரத்தத்தை உடம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புத வைத்தியம் நபிகளார் ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை செய்வார்கள். அந்த ரத்த குத்தி எடுக்கக்கூடிய அந்த செயலை செய்வதற்கு பின்னால் ரத்தத்தை ஒரு வட்டால புடிச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அவர்களை கூப்பிட்டு இந்த ரத்தத்தை மக்கள் பார்வைக்கு படாதவாறு கொண்டு போய் எங்காவது கொட்டி விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்துல்லா இப்னு ஜுபைர் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போனவர் என்ன செய்தார்? நமக்கு சொல்லவா வேணும்? ரசூலுல்லாஹ் அவ்வளோ நேசிக்கிற சஹாபாக்கள் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடையாது. அது ஆட்டுக்கால் சூடு இல்லை, அது பசும்பால் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பிளட், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம். ரசூலுல்லாஹ் பொதுவா ரத்தம்னாலே வாட வரும், அது ஸ்மெல் கூட பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எந்த லேபுக்கு அனுப்பல. இதை குடிச்சா நோய் வருமா, அது வருமா, எதுவும் இல்லை, கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு வாய்ப்பு இல்லை. கிடைத்த ரத்தத்தை அப்படியே குடித்தார்கள். வீட்டுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் கொடுத்த அந்த ரத்தத்தை என்ன செய்தீர்கள்? கொட்டினீர்களா? அப்படி ஒரு கேள்வி. அவர் கொட்டிட்டீங்களா இல்லை உங்க வாயில ஊத்திட்டீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி பாருங்க. இல்லை, நான் என் வாயில ஊத்திக்கிட்டேன். அப்படியா? மக்களால் உங்களுக்கும் கேடு, உங்களால் மக்களுக்கும் கேடு என்றார்கள் ரசூலுல்லாஹ். எவ்வளவு நுட்பமா யோசிச்சாங்க. ரத்தத்தை என்னைக்கும் ஹலால் இல்லை, சாப்பிடாது ஹராம். யார் ரத்தத்தை குடித்தாலும் உடலிலே நோய்கள் உண்டாகும், அல்லது மக்களால் அவனுக்கு பிரச்சனை வரும், அல்லது இவனால் மக்களுக்கு பிரச்சனை வரும். நோய் ரீதியாக ரசூலுல்லாஹ் சபித்து விட்டு கடைசியாக சொன்னார்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் நாளை மறுமையிலே நரக நெருப்பு உன்னை தீண்டார். உலக வாழ்க்கையில நீ தான் செய்து விட்டாய், உனக்கு யார் இந்த அனுமதி தந்தது? இது ஹராம் என்று கண்டித்து விட்டு மக்களால் ஏற்படும் தொந்தரவுகளை சொல்லிவிட்டு நீ மௌத்தா போய்விட்டால், அல்லது ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால், நரகத்திற்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நரக நெருப்பு உன்னை டச் பண்ணார். ஏன்? உன் உடல் ரத்தத்தோடு என் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். மார்க்கத்தில் ரத்த தானம் கொடுக்கலாம், யாருடைய ரத்தத்தையும் குடிக்க கூடாது. பார்த்தவர்களே, நான் சொல்ல வருவது அப்துல்லா இப்னு ஜுபைர் எதை பத்தி யோசிக்கல. இந்த ரத்தம் குடிச்சா ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குன்னா குடிக்கவும் நாம் தயார். இன்னைக்கு நாம ரத்தம் குடிக்க சொல்றாங்க. ரபியுல் பிறை 1 அழகா ஓதுற மௌலூது பாடல் வரிகளை ஒரு 3/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம அதை கேட்கலன்னா அப்படி என்ன உலகத்தில் நமக்கு முக்கியமான வேலை சொல்லுங்க? கபூரில் வச்ச பிறகு உன் கடை எப்படி கவனிச்சுன்னு கேட்பான், இல்லை உன் ஆசை மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தன்னா கேட்பான், இல்லை உன் பிள்ளைய பாத்தியான்னு கேட்பான், உன் நபி யாருன்னு கேட்பான். அதுக்கான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாதான கபரிலே பதில் சொல்ல முடியும். பாந்தவர்களே, இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைய தலைமுறைகள், வாலிபர்கள், ஒரு மஹல்லால 100 பேர் இருக்கிறாங்கன்னா 10 வாலிபர் தான் ஸலவாத்து ஓதுறான். 90 வாலிபர்கள் ஸலவாத்து ஓதுறதே கிடையாது. எங்க ஓதுறான்? லிஸ்ட் எடுங்க. ஒரு வாழ்க்கையில் ரொட்டீன், ஒரு நாள் ரொட்டீன் லிஸ்ட் எடுங்க. காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 12 மணி வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கிறது, 10 மணிக்கு வச்சு 12 மணி வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கிறது, 2 மணிக்கு காலைல டிஃபனு, 6 மணிக்கு மதிய சாப்பாடு, நைட்டு எல்லாம் தூங்க போகும்போது இவன் சாப்பிடுவான் 1 மணிக்கு, எல்லாரும் ஃபஜருக்கு வரும்போது இவன் மௌத்தாய் கிடப்பான். இவன் வாழ்க்கையில் ஏது ஸலவாத்து? கல்யாணம் அன்னைக்கும் ஓதுறதில்லை, மௌலூது நாட்களையும் ஓதுறதில்லை, ஃபஜருக்கும் வரதில்லை, அசருக்கும் வரதில்லை, ஸலவாத்தே இல்லையே. 90 வாலிபர்கள் ஒரு மஹல்லாவிலே ஸலவாத்தை ஓதாமலே வாலிபர்கள் மஹல்லாவிலே வாழ்த்துகிறார்கள். பெரியவர்கள் கல்யாணத்துக்கு போனா பிள்ளைகளை கையோட கூட்டிட்டு போறாங்க, மவுத்துக்கு போனா கையோட கூட்டிட்டு போறாங்க, பாபா ஏர்போர்ட்டுக்கு போனா கையோட கூட்டிட்டு போறாங்க. ஏன்? கல்யாண வீட்டுல என் பையன் தெரியணும், மவுத்து வீட்டுல என் பையன் தெரியணும், ஏர்போர்ட்ல நான் ஊருக்கு போகும்போது என் பையனை கூட்டிட்டு போறது எதுக்கு? குடும்பத்தை அடுத்து நீ பார்த்துக்கணும், இது ஊர் மக்களுக்கு தெரியணும். இந்த 3 இலைகளை நாம் ஏன் செய்கிறோம்? இந்த சமூகத்துக்கு நம்ம பையனை அடையாளப்படுத்துறோம். இந்த விஷயத்துல நாம தெளிவா இருக்கக்கூடியவங்க. மறுமையில ரசூலுல்லாஹ் நம்மளை அடையாளப்படுத்தணும்னா இவர் என் நண்பர் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் அதற்கான மஜ்லிஸ்கள், காரண காரியங்கள், ஒரு நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறது. அஜர்த்தை ஓத வைக்க ஏற்பாடு செய்து, 11 நாளைக்கு சீர்னி கொடுக்க லிஸ்ட் ஏற்பாடு செய்து, யாரு வாங்குறான் அந்த சீர்னிய? வயசுக்கு வராத வாலிப பையன் தான் வாங்குறான். ரசூலுல்லாஹின் மீது பாடப்பட்ட அந்த சீர்னி இந்த நாவலை படுவதற்கு கூட துர்பாக்கியமற்றவர்கள் நாம் எல்லாம்.
கோயில்களில் கொடுக்கக்கூடிய